back to channel VRP Free School. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சாப்டர் NCERT syllabus class 10 maths the fourth chapter quadratic equation. அதுல exercise 4.1 தான் வந்து பார்க்கறோம். அதுல வந்து first question நம்ம வந்து பார்க்கலாம். First questionல ஒரு 8 sums கிட்ட கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்கான்னு பாருங்க. Check whether the following are quadratic equation. சோ கீழ கொடுத்திருக்க sums வந்து quadratic equation-ஆ இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So quadratic equation na enna அப்படின்றத first நம்ம தெரிஞ்சிக்கிட்டாதான் இந்த equations வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். So quadratic equation na enna அப்படின்றத பாருங்க. So what is quadratic equation? So நம்ம நிறைய polynomials polynomialsல வந்து பார்த்திருப்போம். So நிறைய equation இருக்கும். 3x squared minus 2x plus 9 இந்த மாதிரி equations கொடுத்திருப்பாங்க. So நிறைய x cube ல கூட இருக்கும். x cube plus 1x இந்த மாதிரி கூட equal to 9. So இந்த மாதிரி equations வந்து நம்ம படிச்சிருப்போம். So இந்த மாதிரி equationsல அதோட பவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த equation எடுத்துக்கிட்டோம்னா இதோட highest power அந்த highest power வந்து x squared அந்த ஸ்கொயர்ட்ல வந்திருந்தது அப்படினா அந்த equation quadratic equation அப்படினு சொல்றோம். சப்போஸ் இப்போ இந்த equation பாருங்க x cube ல இருக்கு. x cube. So x cube plus x squared minus 2x plus 3 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு. சோ இந்த ஈக்குவேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா x squared வந்திருக்கு. பட் x squared வர்றது பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் வந்து x squared-ஆ இருக்கணும். இந்த ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா x cube. சோ இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்ல. சோ நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதோட ஹையஸ்ட் பவரே என்னவா இருக்கணும் x squared-ஆ தான் இருக்கணும். சோ இதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ வாங்க நமக்கு கொடுத்திருக்க சம்ஸ்ல வந்து எந்தெந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க x + 1 the whole squared equal to 2 into x - 3. சோ இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வருவோம். கொண்டதுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட்ல வந்து ஒரு ஈக்குவேஷன் வரும் பாத்தீங்களா அது வந்து என்ன ஈக்குவேஷன் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென் ஃபர்ஸ்ட் இந்த LHS சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா x + 1 the whole square. சோ இத எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் நமக்கு வந்து இப்ப a + b the whole squared ஃபார்ம்ல இருக்கு. a + b the whole squared ஃபார்ம்ல. சோ இதோட சோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இப்ப இத வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ a² + b² + 2ab. சோ a + b the whole squared ஃபார்முலா என்னது a² + b² + 2ab. அந்த இதுல வந்து இத வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். சோ a ன்றது நமக்கு இங்க என்னது x, b ன்றது என்னது 1. சோ a² ஃபர்ஸ்ட் இருக்குது என்ன a². சோ x² + b² என்னது 1² ன்றது என்னது 1² ன்றது 1 தான் plus 2 into a into b. இதுதான் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு. and ரைட் சைடு பாருங்க 2 வெளியில நமக்கு கொடுத்திருக்காங்க bracketக்கு அர்த்தம் என்ன மல்டிப்ளை பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணனும் அதுக்கு அடுத்து செகண்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணனும். 2 into x 2x தென் அதுக்கு அடுத்து இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கு இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கு. பிளஸ் into மைனஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைனை தான் பார்க்கணும். தென் மைனஸ் போட்டாச்சு. 2 3s 6. சோ இந்த ஈக்குவேஷன்ஸ வந்து நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. தென் அதுக்கு அடுத்து பாருங்க இங்க என்ன இருக்கு நமக்கு x squared plus 1 ன்றது என்னது 1 squared 1 தான். 2x and இத மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னது 2x தான் வரும். தென் இங்க 2x இருக்கு -6 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் இந்த RHS சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துறேன் இந்த நம்பர்ஸ். சோ ஆல்ரெடி இங்க இருக்குது என்ன x squared plus 1 plus 2x then இங்க இருக்க plus 2x வந்து இந்த சைடு வந்தா என்ன ஆகும் மைனஸ் ஆ ஈக்குவல்க்கு அந்த பக்கம் சேஞ்ச் ஆகும்போது பிளஸ் நம்பர் எல்லாம் மைனஸா மாறும் மைனஸ் நம்பர்லாம் என்ன ஆகும் பிளஸ்ஸா மாறும். சோ +2x இங்க என்ன ஆகும் -2x ஆ மாறும். தென் இங்க -6 ஆ இருக்குது இந்த சைடு ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் +6 ஆ மாறும் equal to 0. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கொண்டு வந்தறேன். சோ இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இங்க வந்து +2x இருக்கு இங்க வந்து -2x இருக்கு. சோ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சோ பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும்போது என்ன பண்ணுவோம் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். சோ 2x ல 2x போச்சுனா 0. ஓகே ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் பாருங்க x² இருக்கு தென் இங்க +1 இருக்கு இங்க 6 இருக்கு. சோ 6 + 1 7 equal to 0. இப்போ வந்து ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் பாருங்க x². சோ இந்த ஈக்குவேஷன் என்னது this equation is a quadratic equation. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணனும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம்.
x squared minus 2x equal to minus 2 into 3 minus x. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. தென் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு நம்பர் இருக்கா, இந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரோடய மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் இருக்க நம்பரோடய மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் 3ஓட மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் தென் அகெயின் எக்ஸோட வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு, மைனஸ் 2 இன்டூ 3. 2 3s are 6 அண்ட் அகெயின் முன்னாடி என்ன இருக்கு, நம்மளுக்கு மைனஸ் இருக்கு. ஸோ அதை மறந்துடக்கூடாது, மைனஸ் 6. அண்ட் அதுக்கடுத்து பாருங்க, இந்த இடத்துல நம்ம அடுத்து என்ன போடணும், சைன் போடணும். ஸோ ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். இங்கே என்ன இருக்கு, நம்மளுக்கு மைனஸ். நான் எக்ஸோட தான் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு, மைனஸ். ஸோ மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், பிளஸ். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் 2x. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லா நம்பர்ஸையும் லெஃப்ட் சைடு ரைட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x. தென் இந்த சைடு இருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரோம். இங்கே மைனஸ் 6 இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், பிளஸ் 6 மாறும். தென் இங்க மைனஸ் 2x சாரி பிளஸ் 2x இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகும், மைனஸ் 2x மாறும். தென் ஈக்குவல் டு 0. அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு சைடு ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடுமே, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே சைடு கொண்டு வந்துக்கிறோம், LHS சைடு கொண்டு வந்துக்கிறோம். தென் ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறோம். ஓகே, தென் இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். இங்க மைனஸ் 2x இருக்கு, இங்கேயும் மைனஸ் 2x இருக்கு. நீங்க முதல்ல கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஸோ மைனஸ் 2x மைனஸ் 2x. ஸோ சைன் ஒரே மாதிரி வந்திருந்தது அப்படின்னா அதே சைனை போட்டு நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணி போடணும். அப்ப 2x plus 2x நமக்கு எவ்வளவு, 4x. சப்போஸ் மைனஸ் 2x plus 2x வந்திருந்தா மட்டும்தான் சைன் மாறி மாறி வரும்போது ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 0 வரும். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சைன் என்னன்றதை தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வேற இல்லை, ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, நான் போட்டுக்கிறேன். தென் இந்த 2x-ஐயும் இங்க இருக்க 2x-ஐயும் நான் சேர்க்கிறேன். ஸோ மைனஸ் 2x மைனஸ் 2x என்ன வரும், நமக்கு மைனஸ் 4x. தென் எக்ஸ்ட்ரா என்ன நம்பர் இருக்கு, பிளஸ் 6 இருக்கு, ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷன் இப்போ வந்து சால்வ் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷனை பாருங்க, இதோட ஹையஸ்ட் பவர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஆல்சோ a quadratic equation. தென் தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் பாருங்க, x minus 2 x plus 1 equal to x minus 1 x plus 3. ஸோ இதில் வந்து ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு செட் ஆஃப் நம்பர், இங்கே ஒரு செட் ஆஃப் நம்பர். அதாவது நம்பர்ல இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பிராக்கெட்ல இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஓகேவா, வேரியபிள் இருக்கு. இந்த வேரியபிளை நம்ம இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்டோட மல்டிப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் செகண்டோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நல்லா கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்பரை எடுக்கிறோம், செகண்ட்ல இருக்க எல்லா நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கு அடுத்த நம்பர் எடுக்கிறோம், செகண்ட்ல இருக்க எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணோம். இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் இருக்கு எடுத்துக்கிட்டேன், செகண்ட் இருக்க எக்ஸோட மல்டிப்ளை பண்றேன். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, எக்ஸ் ஸ்கொயர். தென் பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் 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 பிளஸ். தென் எக்ஸ் இன்டூ 1 1x. அதுக்கடுத்து இப்போ இதால மல்டிப்ளை பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் நம்பரான. இப்போ செகண்ட் நம்பர் எடுத்துக்கணும். செகண்ட் நம்பருக்கு இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, செகண்ட் நம்பரு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரால நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இப்போ நம்மள்கிட்ட இருக்குது -2. நீங்க வந்து வெறும் 2 எடுத்துடக்கூடாது, -2. ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கடுத்து செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். தென் இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ், மைனஸையும் பிளஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு, -2x. தென் இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, ஸோ -2. ஸோ இந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். தென் அகெயின் இந்த சைடு RHS சைடு வாங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்டோட மல்டிப்ளை பண்றோம் அண்ட் தென் செகண்டோட மல்டிப்ளை பண்றோம். x into x x squared. தென் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு, ஸோ பிளஸ் 3 into x 3x. அகெயின் இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் நம்பரோட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு. தென் அதுக்கடுத்து உள்ள நம்பர் என்னது நம்மளுக்கு -1. இதை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸோட மல்டிப்ளை பண்றோம், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ்
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ரெண்டு நம்பருக்கு முன்னால் என்ன சைன் போடணும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகேவா? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ செகண்ட் நம்பர் எடுக்கிறதுனால இங்கே இருக்க மைனஸே எடுக்கணும். இங்கே நம்பர் எடுத்தால் இங்கே முன்னாடி என்ன இருக்குது, நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 1 × x மைனஸ் எக்ஸ் 1x அது வந்து நான் எக்ஸ்ன்னு போடுவேன். ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 1s 3. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி மட்டும் எழுதிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரே சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இங்கே x² இருக்கு, அடுத்து ப்ளஸ் எக்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்கே நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x இருக்கு. ஸோ 1x மைனஸ் 2x, அதாவது 1x மைனஸ் 2x இதுதான். ஸோ ப்ளஸ் மைனஸ் மாறி வந்திருந்தா என்ன பண்ணணும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். இங்கே 2xல இருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா ரிமைனிங் என்னது, ஒரு எக்ஸ். ஸோ பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணி போட்டோம். தென் மைனஸ் எக்ஸ், அதாவது 2xல இருந்து ஒரு எக்ஸ் மைனஸ் பண்ணிட்டோம். பெரிய நம்பர் என்னது 2x, அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு அந்த சைனை போட்டாச்சு. ஓகே, தென் இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. இப்போ நம்ம LHS சைடு மட்டும் தான் சால்வ் பண்ணிருக்கோம். RHS சைடு இருக்கிறது இருக்கு, நம்ம அதை அப்படியே வந்து LHS சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, தென் இங்க என்ன இருக்கு, x², இங்க வேற நம்பர்ஸ் இல்ல, x². ஸோ ப்ளஸ் x² இந்த சைடு வந்து என்ன ஆகும், மைனஸ் x². தென் இந்த இடத்துல பாருங்க, இதை நம்ம சால்வ் பண்ணி எடுக்கணும்னா இங்க ப்ளஸ் 3x இருக்கு, இங்க மைனஸ் x இருக்கு. அதாவது ப்ளஸ் 3x, அதுல இருந்து மைனஸ் ஒரு x வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் மாறி வந்திருந்தா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். ஸோ 3xல ஒரு x போச்சுன்னா என்னது 2x, அண்ட் இதுக்கு முன்னால என்ன சைன் இருக்கு, பெரிய நம்பருக்கு முன்னால பிளஸ். ஸோ இங்க வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு, இப்போ பிளஸ் 2x இருக்கு. அந்த பிளஸ் 2x இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது, LHS சைடு எடுத்துட்டு வரும்போது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், மைனஸ் 2x மாறும். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேயே நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 3x இருக்கு, மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், பிளஸ் மைனஸ் மாறி வந்திருக்கிறதுனால. தென் எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு நம்மளுக்கு, மைனஸ் 3 இருக்கு. மைனஸ் 3 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், பிளஸ் 3 மாறும், ஈக்குவல் டு 0. தென் இப்போ வந்து சால்வ் பண்ணலாங்க. இங்க வந்து பாருங்க பிளஸ் x² இருக்கு, இங்க மைனஸ் x². ஸோ பிளஸ் x² மைனஸ் x². ஸோ சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சால்வ் பண்ணா பிளஸ் x² மைனஸ் x². பிளஸ் மைனஸ் மாறி வந்திருந்தா நம்ம வந்து மைனஸ் பண்ணி போடணும். ஸோ x² x² போச்சுன்னா என்னது நம்மளுக்கு 0. ஓகே, தென் கேன்சல் ஆயிடும். தென் இங்க என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்க மைனஸ் 2x இருக்கு. ரெண்டுமே சேம் சைன், அதாவது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x. இப்போ ரெண்டு சைன் ஒரே மாதிரி வந்திருந்தா அந்த சைனை போட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணி போட்டோம். இப்போ 2x இருக்கு, அதோட ஒரு x சேர்த்தோம்னா 3x. ஸோ இங்க சால்வ் பண்ணும்போது இப்போ என்ன வரும், மைனஸ் 3x. இப்போ இது ரெண்டையும் இங்கேயும் இந்த எக்ஸையும் எக்ஸையும் வந்து நம்ம சேர்த்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு நம்மளுக்கு, இங்க மைனஸ் 2 இருக்கு, இங்க பிளஸ் 3 இருக்கு. அதாவது மைனஸ் 2 பிளஸ் 3 சைன் மாறி மாறி வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். 3ல இருந்து 2 போச்சுன்னா 1, அங்கே 3க்கு முன்னால என்ன சைன் இருக்கு, பிளஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 3x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 3x பிளஸ் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல வந்து பாருங்க x² வந்திருக்கா. ஸோ நம்மளுக்கு கேட்டது என்ன, கீழே கொடுத்துருக்க அந்த சம்ஸ்லாம் வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷனா அப்படின்றத தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். பட் இங்கே இருக்கிறது என்னது, இதோட ஹையஸ்ட் பவரே என்னது, எக்ஸ் பவர் 1 தான். இதோட பவர்ன்றது என்னது 1 தான். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர்டு இல்லை. ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் நாட் எ குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இது வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ நோன்னு நம்ம எழுதணும். ஓகே, தென் இப்போ ஃபோர்த் சம் பாருங்க, x minus 3 2x plus 1. இது ரெண்டு வேற இதை என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஈக்குவேஷன்ஸை என்ன பண்ணிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த நம்பர் இங்க இருக்கு நம்மளுக்கு, தென் அகைன். ஸோ நம்ம லாஸ்ட் சம்ல செஞ்ச மாதிரி தான் தேர்ட் சம் செஞ்சோம் பார்த்தீங்களா, மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வந்து பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இது வந்து ரெண்டு நம்பரோடய மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2x-ஓட தென் அகைன் 1-ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x இருக்கு, 2x இருக்கு, x into 2x. அப்போ 2 into x into x, x squared.
ஸோ நிறைய பேர் மல்டிப்ளை பண்ணுறது மாற்றிடுது 3x 4xன்னு எழுதிடக்கூடாது. ஸோ அது வந்து ப்ளஸ் பண்ணும்போது மட்டும்தான். இப்போ இங்கே 2x இருக்குது, இது ரெண்டத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3x வரும். 2xல ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணி 1x மட்டும் எழுதுவோம். பட் இது வந்து மல்டிப்ளேல இருக்கு. அப்போ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 2x ஸ்கொயர்டுமா. தென் அகெயின் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ப்ளஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் சைன் போட்டுக்கிறோம். x into 1 1x. ஸோ x எழுதிட்டேன். தென் இப்போ வந்து நம்மளோட மல்டிப்ளை பண்ணியாச்சு. தென் செகண்ட் நம்பர் என்னதுங்க? நம்மளுக்கு -3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ். தென் 3 into 2x. 2 3s are 6. 6x. தென் அதுக்கடுத்து என்னது? நம்ம 1 ஓட மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 3 into 1 3 ஈக்குவல் டு அதே போல இப்போ இந்த சைடு ஒரு நம்பர் தான் இருக்கு, நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ x into x ஸ்கொயர் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 5 into x 5x. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்கிறது என்னது? 2x ஸ்கொயர்டு இருக்கு. இதே இது நம்மளுக்கு இந்த x ஸ்கொயர்டு இருக்கா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நான் ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கிறேன். 6x minus 3 இதை மட்டும் அப்படியே எழுதிட்டேன். தென் RHS சைடு இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? LHS சைடு கொண்டு வரோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டாக சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். தென் இங்கே ப்ளஸ் 5x இருக்கு. ஸோ இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் 5x மாறிடும். ஈக்குவல் டு 0. அதான் இப்போ வந்து பாருங்க, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. பட் இங்கே இருக்கிறது வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு. இங்க இருக்குது மைனஸ் 1x ஸ்கொயர், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர். அப்ப பிளஸ் மைனஸ் மாறி வந்துருந்தா என்ன ஆகும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்ப 2x ஸ்கொயர்ல 1x ஸ்கொயர் போச்சுன்னா மீதம் ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் போட்டோம். தென் அதுக்கடுத்து பாருங்க, இங்க x இருக்கு, இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. நல்லா பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க? மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, மாறி மாறி வந்திருக்கு. அதாவது 6x ஒரு x, இந்த மைனஸ் 6x பிளஸ் 1x. சைன் மாறி மாறி வந்திருந்தா மைனஸ் பண்ணணும். ஸோ 6xல ஒரு x போச்சுன்னா என்னது? 5x. தென் அகைன் இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 5x. இப்போ ஆல்ரெடி இங்கேயும் மைனஸ் 5x தான் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது? மைனஸ் 5x வந்தது. ஸோ இங்கேயும் வந்து பாருங்க, அதே மைனஸ் 5x இருக்கு. நல்லா பாருங்க, சைன் இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் 5x மைனஸ் 5x. ஸோ சைன் ஒரே சைன் வந்திருந்ததுன்னா என்ன பண்ணணும்? அதே சைனை போட்டுட்டு பிளஸ் பண்ணி போடணும். ஸோ மைனஸ் 10x. ஸோ இதோட ஆன்சர் என்னது? மைனஸ் 10x. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தோம்? 2x ஸ்கொயர்ல ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போச்சு. ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு நான் எழுதிக்கிட்டேன். அதுக்கடுத்து மைனஸ் இந்த x எல்லாத்தையும் சேர்க்கும் போது மைனஸ் 10x. ஓகே, ரிமைனிங் இப்போ நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். ரிமைனிங் இருக்க நம்பர் நம்மளுக்கு என்னது? ஒரே ஒரு 3 மட்டும் தான் இருக்கு. ஸோ மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. x ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் பவர் என்னது? x ஸ்கொயர். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் அ குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் சம் பாருங்க. 2x minus 1 x minus 3 and x plus 5 into x minus 1. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். தென் மல்டிப்ளை பண்ணுறதுல இதோட ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. அகைன் செகண்ட் இருக்கிறதோட ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். 2x into x. அப்போ 2x ஸ்கொயர். தென் அதுக்கு அடுத்து செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? சைன் பார்க்கணும். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஓகே, தென் 2x into 3. ஸோ 2 3s are 6. 6x மல்டிப்ளை பண்ணும்போது ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணியாச்சு. தென் அகைன் செகண்ட் நம்பர்ல நம்ம மைனஸை சேர்த்து எடுக்கணும், மறந்துடக்கூடாது. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இந்த மைனஸை வந்து பார்க்க மாட்டாங்க, டேரெக்டா 1 into x 1x பிளஸ் போட்டு செஞ்சிருவாங்க. ஸோ அதில் தான் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது மைனஸ் பார்க்கணும், பிளஸ் மைனஸ் சிம்பிள் பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே பிளஸ் இருக்கு. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ். ஸோ மைனஸ் 1 into x எஸ். தென் இங்கே மைனஸ் இருக்கு, இங்கேயும் அகைன் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 3 1s are
3. ஓகே லெஃப்ட் சைடு மாமா மல்டிப்ளை பண்ணியாச்சு. தென் ரைட் சைடுக்கு வந்து பார்க்கலாம். ரைட் சைடு ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்க. செகண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரோட x into x x squared. தென் இங்க செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. சோ என்ன வரும்? மைனஸ் 1 into x x. தென் ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டுத்தோட மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து செகண்ட் நம்பர் எடுக்கணும். +5. ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into x 5x. சோ பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. சோ பிளஸ் 5x. அகைன் நம்ம இங்க மைனஸ் இருக்கு, இங்க +5 இருக்கு. அப்ப மைனஸ் into பிளஸ் மைனஸ். சோ -5. சோ ஈக்குவேஷன் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணனும் அடுத்து? சோ இங்க இருக்கதே நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து LHS சைடு நம்ம எடுத்துக்கலாம். இங்க x² இருக்கு, இங்க -6x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. சோ -6x -x என்ன வரும்? -6x ஒரு x. சைன் ஒரே மாதிரி வந்துட்டா ப்ளஸ் பண்ணி போடணும். எஸ். சோ 7x. சோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? -7x வரும். இது ரெண்டத்தையும் சேர்க்கும்போது என்ன வரும் நமக்கு? -7x வரும். தென் இந்த இடத்துல இருக்கிறது வந்து பாருங்க, நமக்கு இங்க -x இருக்கு, இங்க 5x இருக்கு. அதாவது 5x + 5x - x. சோ ப்ளஸ் மைனஸ் மாறி வந்திருந்தா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணனும். 5x ல ஒரு x போச்சுனா என்னது? நமக்கு 4x + 4x. பிளஸ் மறந்துட கூடாது. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதுதான் நம்ம போடணும். ஓகே, அப்ப இந்த ரெண்டத்தையும் சேர்க்கும்போது இந்த ரெண்டு நம்பர் சேர்க்கும்போது நமக்கு என்ன வருது? +4x வருது. இப்போ ரைட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? 2x² இருக்கு, -7x இருக்கு, +3 இருக்கு LHS சைடு. தென் RHS சைடு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? x² இருக்கு. x² இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? -x² சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இங்க வந்து +x² இருக்கு. தென் அடுத்து இருக்கிறது என்னது நமக்கு? +4x. அப்ப இந்த சைடு வரும்போது -4x ஆ சேஞ்ச் ஆகும். தென் எக்ஸ்ட்ராவா அடுத்து என்ன இருக்கு நமக்கு? -5 இங்க வரும்போது நமக்கு +5 ஆ சேஞ்ச் ஆகும் =0. தென் இப்போ வந்து பாருங்க, ஆல்ரெடி நம்ம அந்த x வந்து அந்த சைடை சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது 2x², இங்க -4x². 2x² ல ஒரு x² போச்சுனா எவ்வளவு அப்படின்றதா நீ பாருங்க. சாரி, +2x² then -1x -x². அப்ப 2x² ல ஒரு x² மைனஸ் பண்ணோம்னா என்னது? 1x². ஓகே, x². then அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? -7x இருக்கு, இங்க -4x இருக்கு. சோ மைனஸ் -7x -4x. சைன் ஒரே மாதிரி வந்திருந்தா பிளஸ் பண்ணி போணும். -11x. ஓகே, -11x. then எக்ஸ்ட்ரா நம்பர் எனக்கு +3 இருக்கு, இங்க வந்து 5 இருக்கு. சோ ரெண்டுமே பிளஸ் நம்பர் தான், பிளஸ் பண்ணி போடணும். +8 = 0. சோ ஃபைனலா வந்திருக்க நமக்கு ஈக்குவேஷன் என்னது? x² - 11x + 8 = 0. சோ இதோட ஹையஸ்ட் பவர் பாருங்க x². சோ this equation also a quadratic equation.